ஹலோ மக்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வரலட்சுமி விரதம் அன்னைக்கே எடுத்த வீடியோ தான். அன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை. எனக்கு வரலட்சுமி விரதம் எப்படி இருக்கணுங்கிறதுலாம் தெரியாது. பட் ஆனால் ஒரு வெள்ளிக்கிழமையில் நாங்கள் எங்கள் வீட்டில் எந்தெந்த மாதிரி வேலை செய்வோம், என்ன மாதிரி பூஜை பண்ணுவோங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சுனாலே அதுக்கு முன்னாடி நைட் அதாவது தேர்ஸ்டே நைட் இருக்கும் இல்லையா, அப்போவே என்ன பண்ணுவேன்னா கேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் தூங்குவேன். ஏன்னா என்னால் காலையில் எழுந்திரிச்சு டக்குன்னு வேலையை ஆரம்பிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக என் குட்டி பையனை தூங்க வச்சுட்டு இந்த விளக்கு விளக்குற வேலை மற்ற வேலை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடுவேன். மேக்ஸிமம் விளக்கு மட்டுமே இது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது தான். விளக்கு வெள்ளிக்கிழமை விளக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே தேர்ஸ்டே நைட்டு துடைக்கிறது கழுவுறது எல்லாமே தேர்ஸ்டே நைட் அன்றைக்கி எல்லாம் செஞ்சு முடிச்சிடுவேன். விளக்கு விளக்குறது, வீடு துடைக்கிறது, மற்றபடி சாமி இதெல்லாமே தேர்ஸ்டே அன்றைக்கே முடிஞ்சிடும் எல்லா வேலையும். அதோட வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்த உடனே இந்த விளக்கு இருக்கு இல்லையா, மற்ற எதையும் தொடாமல் இதுக்கு மொத்தமாக தனியாக எடுத்து வச்சுருவேன் பூஜை ஜாமான்லாம். இதெல்லாம் எங்கள் வீட்டில் நான் ஃபாலோ பண்ணுறது. உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் அம்மா அப்பா இல்லை மாமியார் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை தனியாக ஓரமாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் தான் மற்ற ஜாமான்லாம் எடுத்து வைப்பேன். பூஜை ஜாமானை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருவேன். இல்லைனா அந்த பூஜை அறைக்கு மேலேயே கொண்டு போய் வச்சுருவேன். எங்கே பூஜை பண்ணுறோமோ அங்கே கொண்டு வச்சுருவேன். இதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா பாத்திரத்தையும் அந்தந்த இடத்துல போட்டு எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிடலான்ட்டு ஆரம்பித்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இந்த பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுக்கு முன்னாடி என்னோடய குட்டி பையன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு முதல்ல பாலாற்றி போட்டுடணும். ஏன்னா பசி எழுந்து வந்தானா ஒரே கத்தி எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணிவிடுவான் காலையிலே. அதனால் சாருக்கு முதல்ல பால் ஆற்றி அவருக்கு குடுப்பாட்டிட்டு மற்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். காலையில் இன்றைக்கி மொத்தமாக காலையிலே எல்லா வேலையும் முடிச்சிடலான்ட்டு அருவாமனை எடுத்துக்கிட்டு கீழே உட்காந்துட்டேன். ஏன்னா இப்போலாம் கொஞ்சம் நாளாக நிற்க முடியறதில்ல. அதனால் இது லஞ்சுக்கு சேர்த்து கோஸ் பொரியல், கத்திரிக்காய் தொக்கு வச்சு கோஸ் பொரியல் செஞ்சுட்டு இன்றைக்கி காலையில் வெங்காய சட்னி செஞ்சிடலான்னு முடிவு பண்ணியாச்சு. அதனால் உட்காந்தே எல்லா வேலையும் முடிச்சிடலான்ட்டு அருவாமனையில் அரிஞ்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் அரிஞ்சிட்ருக்கேன். இதே என் பையன் முழிச்சிருந்தானா அருவாமனையில் அறிய மாட்டேன். ரீசன் என்னென்னா அவன் அப்போ தான் மடியில் உட்காருவான், இல்லைனா ஓடி குடுகுடுன்னு ஏதாவது பண்ணுவான். அதனால் அருவாமனையில் ஏதாவது பண்ணிப்பான்னு சொல்லிட்டு அவன் இருந்தால் அருவாமனை தொடுறதில்லை. அவன் தூங்கிட்டு இருக்கிறதால தான் இதை எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் எப்பயும் போல் வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், இது சட்னிக்கு. அதுக்கப்புறம் ஒரு அரை தக்காளி ரசத்துக்கு, நாங்கள் 2 பேருங்கிறதால அரை தக்காளி போதும். அதுக்கப்புறம் கோஸ் இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு என்ன பண்ண போகிறேன்னா சின்ன வெங்காயம் நிறைய கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி இது கத்திரிக்காய் தொக்குக்கு. காலைல இது புளி சாதத்துக்கு. ப்ளஸ் இன்றைக்கி காலைல என்ன ஸ்பெஷல்னே சொல்லிடுறேன். இட்லி, வெங்காய சட்னி, சாதம் கொஞ்சம் இருந்தது, அதை புளி சாதமாக பண்ணியாச்சு. பழைய சாதம் தான். எல்லாம் குளிச்சுட்டு சாப்பிட்டாச்சு. எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த மாதிரி தான் ஃப்ரைடே ஆனால் பண்ணுவோம். ஏன்னா காலையிலே குளிச்சுட்டு எல்லோரும் சாப்பிட்ருவோம் பிரேக்ஃபாஸ்ட்டு. என் பையனுக்கும் ஊட்டி விட்டு ஈவினிங் பூஜைக்கு ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு. இந்த பூஜை அறை இப்போ தான் நம்ம வீட்டில் புதுசாக வாங்கினேன். பாருங்கள், இதோட ரேட் ஒரு 4000 ரூபாயோ 4500 என்னவோ. அப்புறம் எல்லாத்தையும் தொடச்சிட்டு இப்போ தான் முதல்ல வைக்க போகிறோங்கிறதால சாமி ஃபோட்டோ எல்லாத்தையும் தொடச்சிட்டு வைக்கலான்ட்டு. ஏன்னா மேலே ஒரு கபோர்ட் மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் தான் இதெல்லாம் வச்சுருந்தேன். ஒரே புழுதியாக அப்படியே அழுக்காக இருந்துச்சு. அதனால் எல்லாத்தையும் தொடச்சிட்டு பொட்டு வச்சுட்டு நீட்டாக எடுத்து வைக்கலான்ட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். இதெல்லாம் பொட்டு வைக்கிற கேப்லேயே என்னோடய குட்டி பையன் நான் செய்கிறேன்னு ஒரே வம்பு. வேறு வழியே கிடையாது. அவரை வச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணி தான் ஆகணும். அப்புறம் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் சாமி ஃபோட்டோஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அந்த சாமி ஃபோட்டோஸு என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். என்ன மேல்மருவத்தூர் போனப்போ மேல்மருவத்தூர் சாமி ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, அதுவும் இது ஒரு கடையில் வாங்கிட்டு வந்தது. ஒன்று விநாயகர் சிலை, இன்னொன்று வெங்கடாஜலபதி சிலை. அப்புறமா இதுக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டு இதெல்லாம் எடுத்து முதல்ல வைக்க போகிறோம் இல்லையா, நல்ல நேரத்துலேயே வச்சிடலான்ட்டு இதுக்கெல்லாம் பொட்டு வச்சு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். என் ஹஸ்பண்ட் இது கடைக்கு போயிருந்தாங்க. கடைக்கு போயிட்டு என்ன பிரசாதம் பண்ணுறதுன்னெலாம் எனக்கு தெரியல. அதனால் பழம் வச்சு படைச்சிடலான்ட்டு வாழைப்பழம் வாங்கிறதுக்கும் பூ வாங்கிறதுக்கும் அனுப்பிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டு ஒன்று ஒன்றா ரெடியாக எடுத்து வச்சுட்டா கரெக்டாகிடும். அவர் பூ வைக்கிறதுக்கும் கரெக்டாகிடும்ட்டு எல்லாம் கடன்னு எல்லாம் ஒரு சாமிக்காக பொட்டு வச்சு எடுத்து வச்சுட்ருந்தேன். என்னோடய பையன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு ரொம்ப சாமி பக்தி ஜாஸ்தி. வயசு 2 தான் ஆகுது. பட் ஆனால் அவன் ரொம்ப அதிகமாக சாமி கும்பிடுவான். இது வைக்கிறதுக்குள்ளே அம்மா நான் வைக்கிறேன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணி எடுத்துட்டான்.
அதுக்கப்புறம் இதெல்லாம் செட் பண்ணி அவன் சாமி கும்பிட வைக்கிறதுக்குள்ளே அவ்வளோதான், அவ்வளோ டார்ச்சர். நான் தான் சாமி கும்பிடுவேன், நான் தான் காமிப்பேன் அப்படின்னு எல்லாம் பர்ஃபெக்டாக எடுத்து வச்சாச்சு. விளக்கேற்றுறப்ப நான் காமிக்கல, ஏன்னா சாமி கும்பிடும்போது நான் அதை வீடியோ எடுக்கல. இருந்தாலும் இதுதான் நம்ம முதல்ல எல்லாம் செஞ்சு எடுத்து வச்சுருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சாமி கும்பிட்டேன். இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.